எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு இடத்துல இங்கே வந்துங்க, ஒரு காட்டில் வந்து ஒரு முயல் ஒன்று இருந்துச்சு. அந்த முயல் வந்து ரொம்ப மன உளைச்சல்லையே இருந்திருக்கு. அதனால் வந்து தான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. அந்த மன உளைச்சலுக்கு என்ன காரணம்னா, அது வந்துங்க ஒரு பக்கம் போனால் வேட்டைக்காரன் வேட்டையாடுறதுக்கு ஓடியாடுறான், இதை வந்து குறி பார்க்குறான். சரி, நம்ம மறுபக்கம் போனோம்னு சொல்லிட்டு வேற பக்கம் போனால் அங்கே வந்து வேட்டை நாய் வந்து இந்த முயலை வந்து துரத்துது. சரி, வேட்டை நாய் துரத்துதுன்னு சரி நம்ம காட்டு பக்கமாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து புலி துரத்துது. இது என்னடா, எங்கிட்டுமே நம்ம வந்து வாழ முடியாதா? நம்ம இனமே இப்படித்தானே, நம்ம வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா? சரி, நம்ம சாவலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, சரி நம்ம எப்படி சாவுறது, தற்கொலை பண்ணிக்கணும், எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த முயல் வந்து யோசனை பண்ணுது. யோசனை பண்ணிட்டு கடைசி சரி பக்கத்தில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குல்ல, அந்த குளத்தில் விழுந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுது. முடிவு பண்ணிட்டு அந்த குளம் இருக்கிற பக்கம் போகலான்னு குளத்துக்கு போகுதுங்க. குளத்துக்கு போகும்போது அந்த குளத்து கரை இருக்கும்ல, அந்த கரையில் பூரா தவளை வந்து நிறைய மேலே அந்த கரை மேலே வந்து நின்றுட்டு, குளத்துக்கு அந்த கரை மேலே வந்து நிறைய தவளைங்க நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து புதுசாக வருதுல, இது வந்து பார்த்ததுமே அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு தண்ணியில் வந்து தாவுதுங்க. அச்சோ, ஏதோ புதுசாக ஏதோ வருது, அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அந்த குளத்தில் இருக்க தண்ணியில் குதிச்சு ஓடுதுங்க. இதுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம தான் வந்து பயப்படுறோம், ஒரு பக்கம் போனால் வேட்டையாடுறதுக்கு நிற்கிறான், ஒரு பக்கம் போனால் நாய் துரத்துது, இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ளே போகலன்னா அங்கே வந்து புலி துரத்துது, நம்ம வந்து பயந்து சாவரமே அப்படின்னு சொல்லி மன உளைச்சல். இங்கே வந்தால் நம்மளே பார்த்து இருந்தாலும் பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரே ஆச்சரியம். அது மட்டுமல்ல, சரி நம்மளையும் பார்த்து பயப்படுறதுக்கு இருக்க, அதுவும் வாழுதில்லை, அப்போ நம்ம ஏன் வாழக்கூடாது, நம்ம ஏன் சாவணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிருந்தீங்க. இதிலிருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் வந்து ஒரு வலிமை வேணுங்க. எல்லாருமெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்க முடியாது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அந்த வலிமை இருந்தால் தான் வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்க முடியும். சரி, வலிமை உள்ள ஒருத்த வந்து ஏன் தற்கொலை பண்ணிக்கணும், தேவையில்லாதானே. மன உளைச்சல் யாருக்குங்க இல்லாமல் இருக்கு? எல்லாத்துக்குமே மன உளைச்சல் இருக்கத்தானே செய்யுது. அதெல்லாம் வந்து எடுத்து தான் நம்ம வாழ்க்கையில் வாழணும். மன உளைச்சல் எல்லாத்துக்கும் உள்ளதுதாங்க. அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வாழ வந்து கற்றுக்கணும். இறக்கிறது வந்து ஒரு பெரிய அந்த மன உளைச்சலுக்கு வந்து ஒரு தீர்வே அல்ல. நம்மளுக்கு உயிர் வந்துங்க இறைவன் கொடுத்தது, நம்மளுக்கு உயிர் இறைவன் கொடுத்தது. அதை எடுக்கக்கூடிய உரிமை அந்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை விட்டு போட்டு நம்மளா வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல முடிவே அல்லங்க. அதனால் மன உளைச்சல் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு வந்து அந்த மன உளைச்சல் வெளியில் வர்றதுக்கு மாற்று ஏற்பாடு என்னன்னு சொல்லி யோசனை பண்ணி பண்ணுமே தவிர அதுக்கு வந்து தற்கொலை வந்து ஒரு முடிவே இல்லை. எல்லாரும் வாழணுங்க, நல்லா வாழணும். எல்லாத்துக்கும் உள்ளதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து தற்கொலை அல்லவே அல்ல. எல்லாரும் நல்ல விதமாக வாழணுங்க. நன்றி.